இந்த இடத்துல ஒரு டூத் ஃபேரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணோட ரூமுக்கு வரா. ஸோ அந்த பொண்ணோட பிக்சரை பார்த்தோன்னே இவ தான் கரெக்டான இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவளோட பெட்ஷீட் கடையில போயிட்டு அவளோட சின்ன டூத்தை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறா. எடுத்துட்டு அதுக்காக பரிசா வந்து பாத்தீங்கன்னா அவளுக்காக ஒரு சின்ன காயினே வந்து கொடுத்துட்டு அதோட ஒரு சர்ப்ரைஸே ஒன்று கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. இப்போ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற டைமென்ஷனுக்குள்ள வந்து கடந்து போயிட்டு இருக்கா. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டூத் ஃபேரியோடைய அரண்மனைக்கு போகக்கூடிய இடம். ஸோ அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவ போனதுக்கு அப்புறமா இங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கடுமையா வந்து உழைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டூத் ஃபேரியை வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட பிக்சரை கடைசியா வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க கொண்டு போய் அந்த டூத்தையும் வந்து வச்ச உடனே பாத்தீங்கன்னா அந்த மிஷின் அப்படியே அந்த டூத்தை வந்து அப்படியே ஒரு மேல அனுப்பி வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்டாரா வந்து அப்படியே மாறிடுது. இப்ப இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த டூத் ஃபேரிக்கு வந்து பாத்தீங்கன்னா $500 வந்து பரிசா கிடைக்குது. அது $200 வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு வந்து கிஃப்டா கொடுத்தது இல்லாம தேங்க்ஸ் ஃபார் தி டூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன பொண்ணுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு வெளியே ஒரு சின்ன ஃபேரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப பறந்து போற இதை பார்த்தனே அவளும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறா.